தேவ பிள்ளைகளே, யோவான் 5ஆம் அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அங்கே எருசலேம் போகிற வழியில் ஒரு பெதஸ்தா குளம், அந்த குளத்தின் அருகில் ஒரு 38 வருஷம் வியாதியாக இருக்கிற மனுஷன் படுத்து கொண்டிருக்கிறான். அங்கே பார்த்தாக்க கண் தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, கை கால் விளங்காதவங்க, இவங்கெல்லாம் இருந்து எல்லாருக்கும் தெரியும். தண்ணி அந்த குளத்தினுடைய தண்ணீர் எப்போ கலங்கும், தேவதூதன் எப்போ அந்த தண்ணீரை கலக்குவார்கள், அப்பொழுது யார் நம்ம அந்த தண்ணீர் இறங்குறாங்களோ சுகம் கிடைக்கும். இந்த எதிர்பார்ப்போடு 38 வருஷம் ஒரு மனுஷன் அங்க வியாதியாய் படுத்து கொண்டிருக்கிறார். அப்போது இயேசு அந்த இடத்துல வருகிறார். 38 வருஷமும் அந்த யூத ஜனங்கள் அதே சாலை வழியாய் ஆடுகளை பலி செலுத்த அந்த பண்டிகையை ஆசாரிக்கும்படியாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த படுக்கையா இருக்கிற மனுஷனை யாருமே கண்டுக்கல. இயேசு இந்த மனுஷனை தேடி வந்து, நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது அது கேட்டுட்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்க பாருங்க, இந்த இனி பாவம் செய்யாதே அப்படின்னு அந்த சுகம் பெற்ற அந்த வியாதியஸ்தனுக்கு கடவுள் இயேசு அவருக்கு புத்திமதி சொல்றார். தேவாலயத்துல அந்த வியாதியஸ்தனை பார்த்து, சுகம் பெற்ற மனுஷனை பார்த்து, இனி பாவம் செய்யாத, நீ சுகம் பெற்றுட்ட, உன்னுடைய பாவம் நீங்கிட்டு இனி நீ பாவம் செய்யக்கூடாது. அப்படி என்ன பாவம் செஞ்சிருப்பார் அவர் செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். 38 வருஷம் படுத்துருந்தாரு. 38 வருஷம் வியாதி. கிட்டத்தட்ட இயேசுவின் வயசு 33 வருடம் வாழ்ந்தாரு இந்த பூமியில. அந்த வயசை விட இந்த வியாதி பெருசா இருக்கு பாருங்க. 5 வருஷம், 38 வருஷம் அந்த வியாதி பார்த்தா அவ்வளோ கொடுமையா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த வியாதியஸ்தன் வந்திருக்கான். அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா 38 வருஷம் ஒரே காரியம் தான் பண்ணிருக்கிறார். அந்த பெதஸ்தா குளம், தண்ணீர், தேவதூதர் எப்ப கலங்கும், எப்ப நம்ம அதுல தூக்கி போடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு எருசலேம்ல வரதுக்கு முன்னாடியே 2 அற்புதம் செய்யறாரு. கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம், ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியுடைய மகன் மரிக்கும் தருவாயில் சுகம் பெறாரு. இது நான் 3வது அற்புதம் நினைக்கிறேன். இவ்வளோ அற்புதம் செஞ்ச இயேசுவை அந்த எருசலேம் நாங்க ஃபுல்லா கேள்விப்பட்டாங்க. ஆனா இயேசுவை ஏத்துக்கல, இயேசு அறிவிக்கல. இந்த 38 வருஷம் படுத்துனுகிற மனுஷனுக்கு இயேசுவை தெரியாது. தெரிந்த யூத மக்கள் உண்மையாய் பாவ நிவாரண பலியாக வந்த இயேசுவை மறந்துவிட்டு ஆடுகளை பலி செலுத்தி அந்த ஆட்டு வாசலுக்கு வருகிறார்கள். இந்த வியாதியஸ்தனுக்கு இயேசுவை அறிவிக்கவில்லை, இவர்களும் இயேசுவை தேடவில்லை. இயேசுதான் ரட்சகர், அவர் இயேசு இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்ற சத்தியத்தை இந்த படுக்கையாத மனுஷனுக்கு இந்த மக்கள் அறிவிக்கவும் இல்லை. இவர்களும் மனம் திரும்பல, தான் இஷ்டப்படி போனாங்க. இந்த வியாதியஸ்தன் செஞ்ச ஒரே தவறு, இயேசுவை நோக்கி பார்க்கல. அதுக்கு மாறா அந்த தண்ணீரையும் அந்த தேவதூதனும் எப்போ வருவாங்க, அந்த பெதஸ்தா குளத்தை நம்பின்னு அந்த மனுஷன் படுத்துக்கிறாரு. நம்மளும் அப்படித்தான். அவனுக்காவது கை கால் இல்லை, ஒரு நன்மையை எதிர்பார்த்து அந்த இடத்துல படுத்துனுக்கிறார் 38 வருஷம். நமக்கு நல்லா ஓட முடியுது, சாப்பிட முடியுது, பார்க்க முடியுது, இயேசு யாருன்னு தெளிவா தெரியும். ஆனா அந்த குருடனோட மோசமா, அந்த படுக்கையா இருக்கிற வியாதியஸ்தனோட நம்ம மோசமான நிலையில இருக்கிறோமே. நல்லா ஓடியாடுற பலங்குள்ள நமக்கு உடலை உடம்ப கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு அது இயேசு யாருன்னு சொல்ற ஒரு மன சுத்தம் நம்ம கிட்ட இல்ல, மனசு நம்ம கிட்ட இல்ல. நம்ம இஷ்டப்படி போறோம், இஷ்டப்படி வரோம், இஷ்டப்படி வாழ்றோம். அப்படி இருக்கும் பொழுது இயேசு யாருன்றது மற்றவங்களுக்கு யார் சொல்றது? இந்த கேள்வி இயேசு நம்ம கிட்ட கேட்கும் பொழுது, அவனாவது 38 வருஷம் படுத்திருந்தான், நீ 38 வருஷம் நடந்திய, நீ இந்த உலகத்துல என்ன பண்ண? 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திய, நீ இயேசுவை சொன்னியா? இயேசுதான் ரட்சகர்னு இந்த மாதிரி மக்களுக்கு நீ சொன்னியா? அவரால் தான் பாவ மன்னிப்பு, அவர் இல்லாம ரட்சிப்பு இல்லைன்றத சொல்லி அந்த சத்தியத்தை சொன்னீங்களான்னு அந்த இயேசு நம்மளை பார்த்து
கேட்கும் பொழுது நாம் அதற்கு பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறோமான்றதை யோசித்து தேவனை நோக்கி நாம் பார்த்து இயேசுவே ரட்சகர் என்று எல்லோருக்கும் சொல்லும் பொழுது தேவ ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும்.